ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நவராத்திரி 4ஆம் நாள். நவராத்திரி என்பது சக்தியை ஆராதித்து பூஜிப்பதற்கு உகந்த காலம். இந்த நவராத்திரியின் 9 நாட்களும் கனிந்த முகமும் கருணை விழிகளும் கொண்டு 1000 மடங்கு அன்புடன் சக்தியுடன் தேவி அருள் பெறுகிறாள் என்பது ஐதீகம். அதனால் இந்த தினங்களில் தேவியின் அவதார மகிமைகளை கேட்பதும் அவளுக்குரிய மந்திரங்களை ஸ்தோத்திரங்களை சொல்வதும் கேட்பதும் மகத்தான பலன் தரும் என்பதில் ஐயமில்லை. நவராத்திரியின் 4ஆம் நாளில் அம்பிகையை மகாலட்சுமியாக வழிபடுகிறோம். பராசக்தி வழிபாடு செய்து முடித்து பின் லட்சுமி தேவியை வழிபட துவங்கும் இந்த தினத்தில் கொலு வைத்திருப்போர் கும்பத்தில் மகாலட்சுமி ஆவாகனம் செய்து வழிபாட்டை துவங்குவர். அதேபோல் நவதுர்கை வழிபாட்டில் அம்பாளின் ரூபத்திற்கு கூஷ்மாண்டா தேவி என்ற பெயர், அதாவது சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா என்று ஒவ்வொரு பருவமாக கடந்து வாளை, குமரி, மணமான பெண் என்பதையெல்லாம் தாண்டி இப்போது கர்ப்பம் தாங்கும் பெண் என்ற நிலையை சொல்லி தேவி தத்துவத்தை விளக்கக்கூடியது இந்த 4வது நிலையில் உள்ள கூஷ்மாண்டா தேவி. கூ என்றால் சிறியது, உஷ்மா என்றால் உஷ்ணம் வெப்பமயமானது, அண்டா என்றால் உருண்டை, சிறிய வடிவில் உள்ள வெப்பமயமான உருண்டை வடிவில் உலகத்தை உருவாக்கியவள் என்பதால் தேவிக்கு கூஷ்மாண்டா தேவி என்ற பெயர். கூஷ்மா என்றால் புன்னகை என்றோர் பொருளும் உண்டு. கூஷ்மாண்டா என்றால் தனது புன் சிரிப்பிலிருந்து உலகை உண்டு பண்ணுபவள், சிருஷ்டித்தவள் என்று தேவி பாகவதம் போற்றி சொல்கிறது. முன்னொரு காலம் பிரளயம் ஏற்பட்டு உலகெல்லாம் அழிந்து போயிற்று, எங்கும் இருள் சூழ்ந்தது. தேவி கூஷ்மாண்டாவின் புன்னகையாலே இருள் விலகி ஒளி பிறந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அன்னை ஆதிசக்தி துர்கா தேவியின் படைத்தல் உருவமே கூஷ்மாண்டா. லலிதா சகஸ்ரநாமமும் அன்னையை உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி என்று போற்றுகிறது. அதாவது கண் சிமிட்டும் நேரத்தில் பேரண்டங்களை தோண்டி மறைய செய்பவளாம். உன்மேஷம் என்றால் கண்களை திறத்தல், நிமிஷம் என்றால் கண்களை மூடுதல். அதாவது அன்னை தனது கண்களை திறந்து மூடுவதன் மூலம் உலகங்களை படைத்தும் அழித்தும் வருகிறாள். நாம் நிமிஷாம்பாள், க்ஷணாம்பாள் என்றெல்லாம் தேவியை பார்க்கிறோம் அல்லவா? லீலா கிளுப்த பிரம்மாண்ட மண்டலா, அதாவது பிரம்மாண்ட மண்டலங்களை விளையாட்டாக சிருஷ்டிப்பவளாம் அன்னை. அப்படி தோண்டி அந்த அழகான உலகில் சூரிய மண்டலத்தை ஆட்சி செய்பவளாக அம்பாள் விளங்குகிறாள். அதனால் அவளுக்கு பானுமண்டல மத்தியஸ்தா என்ற ஒரு நாமமும் உண்டு. சந்திரமண்டல மத்தியஸ்தா என்றும் அழைக்கப்படுகிறாள். புவனத்தை படைத்து ஆள்வதால் அவள் புவனேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். அதனை அபிராமி பட்டரும் பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. புவனத்தை படைப்பதால் அவள் பிரம்மரூபா சிருஷ்டிகர்த்ரி என்றும் லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. உயிர்களை அவளே ஜனிக்க வைப்பதால் ஜனனி என்றும் போற்றப்படுகிறாள். வேத ஜனனி என்று வேதங்களை படைத்தவள், சிருஷ்டிகர்த்ரி என்று பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பவள். ஆபிரம்ம கீட்ட ஜனனி, பிரம்மதேவன் முதல் கிருமிகள் வரை அனைத்தையுமே சிருஷ்டித்த மாதா என்று போற்றுகிறது. அதனால் அவளே ஆதிபராசக்தி, அவளிலிருந்தே எல்லாமும் தோன்றுகின்றன. அவளே மூலம், அவளே அகிலாண்டேஸ்வரி ஜெகன்மாதா என்றும் அழைக்கப்படுகிறாள். அவளே இந்த அன்னை கூஷ்மாண்டா என்று போற்றி சொல்லப்படுகிறது. சிவபெருமான் பகலும் இரவும் கூடும் வேளையில் ஆடிய தாண்டவம் சந்தியா தாண்டவம். அப்போது இடக்கால் பெருவிரலால் இட்ட கோலத்தை சப்த ஒளி கோலம் என்று சொல்வர். இதிலிருந்து தோன்றியவள் கூஷ்மாண்டா. இந்த அன்னைக்கு காசியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் தனி கோவில் உள்ளது. உடல் சக்கரங்களில் இவள் அநாகத சக்கரத்தில் இருப்பவள். இந்த தினத்தில் யோக சாதனை செய்பவர்கள் இவளது அருளால் இந்த சக்கரத்தின் பலனை அடைவார்கள். இதை அடைந்தவர்கள் உடல் மன வலிமை பெறுவார்கள். அத்துடன் எல்லையற்ற மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், பேரானந்தம் பெருகிக் கொண்டே இருக்குமாம், முடிவில்லாமல் கிடைக்குமாம். அப்படியான மகாசக்தியை வழங்கும் சக்கரம் இது. ஆனந்தத்தை தருவதால் ஆனந்தி என்று அழைக்கப்படுகிறாள். ஸ்ரீ சக்கரத்தில் இவள் 4ஆம் ஆவரணத்தில் இருப்பவள். இது 14 சிறு முக்கோணங்களால் சூழப்பட்ட தளம். இந்த தளத்தில் உள்ள சக்கரேஸ்வரியின் பெயர் திரிபுரவாசினி. இந்த ஆவரணத்தை சர்வ சௌபாகியதாயக சக்கரம் என்று சொல்வர். இது புத்திர பாக்கியத்தை அளிக்கக்கூடியது. ஆம், ஸ்ரீ சக்கரத்திலும் இவள் எல்லா படைப்பின் தாயாகவே நிற்கின்றாள். சகல சௌபாகியத்தையும் அருள்பவளாக அருள் புரிகின்றாள். குபேர சம்பத்துக்களை கொடுப்பவளாக இருக்கின்றாள் கூஷ்மாண்டா. தேவியின் ரூபம் எப்படி இருக்கும்? இவள் 8 கரம் கொண்டு பிரபஞ்சத்தை படைத்திருக்கும் அஷ்டபுஜ சக்தி என்று அழைக்கப்படுவாள். இவளது வாகனம் புலி. புலியின் தாத்பரியம் அவள் தர்மத்தின் படி மட்டுமே வருவாள் என்பது. இவளது 8 கரங்களில் பாசம், அங்குஷம், வில், சூலம் இருக்கும். மற்ற தேவி ரூபங்களிலிருந்து வேறுபடும் விதமாக இவளது 8வது கரத்தில் அதிர்ஷ்ட கலசத்தை வைத்துள்ளாள். இந்த கலசம் அஷ்ட சித்தியையும் நவநிதியையும் பக்தர்களுக்கு தரவல்லது. அதனால் தேவி கூஷ்மாண்டா குபேர சம்பத்துகளை தந்து அருள் புரிகிறாள். நமது பாபங்களை அழித்து தன்னை நாடி வருவோருக்கு நோயற்ற வாழ்க்கையும் கொடுத்து அருள் புரிகிறார். கூஷ்மாண்டா என்றால் பூஷ்ணிக்காய் என்ற ஒரு பொருளும் உண்டு. பூஷ்ணிக்காயை பலியாக கொடுத்தால் இந்த தேவிக்கு மிக பிரியம் என்று ருத்ரயாமல தந்திரம் குஞ்சிகா ஆகவும் சொல்கிறது. இந்த திருஷ்டி பூஷ்ணிக்காய் எப்படி தீவினைகளையும் கண் திருஷ்டியும் போக்குகிறதோ அப்படி தீவினைகள்
தீவினைகள் திருஷ்டி யாரும் பாதிக்காமல் செய்கிறதோ அப்படியே அம்பிகை தனது பக்தர்களை தீவினைகள் தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாக்கிறாளாம். சுக்கிர திசை எனும் அதிர்ஷ்டம் அடிக்க இந்த தேவியின் தயவு வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. சகல இடர்களையும் களைந்து குபேர சம்பத்துக்களை தருபவள் அன்னை கூஷ்மாண்டா. நவராத்திரி என்பது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளையும் ஒன்று சேர்த்து வழிபடும் காலம். நமது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள நமக்கு என்ன தேவையோ அவற்றை அந்தந்த தினத்தில் தெய்வத்திடம் மனமுருக பிரார்த்தனை செய்து அந்த தெய்வத்துக்குரிய ஸ்லோகங்களை மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து அதன் பலனாக நமக்கு வேண்டியதை பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் நவராத்திரி விழா விரதத்திற்குரிய தனி சிறப்பு. இந்த நன்னாளில் நாம் தேவி கூஷ்மாண்டாவை வணங்குவோம். இடர்கள் நீங்க பெற்று சகல சம்பத்துகளும் பெறுவோம். இன்று கன்னியாக வழிபட வேண்டிய குமாரியின் பெயர் ரோஹிணி தேவி. அவளுக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ரோஹிணியை நமக, ஓம் ஸ்ரீ ரோஹிணியை நமக. நவராத்திரி காலங்களில் தேவி மகாத்மியம் பாராயணம் செய்வது மிக விசேஷம். முழுவதுமாக சொல்ல முடியாவிட்டாலும் இந்த தியான ஸ்லோகத்தை இன்று சொல்வது தேவியின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். தேவி மகாத்மிய மத்தியம சரித்திர தியான ஸ்லோகம். ஓம் அக்ஷஸ்ர பரசும் கதேஷு குலிஷம் பத்மம் தனு குண்டிகாம் தண்டம் சக்தி மசிம்ச சர்ம ஜலஜம் கண்டாம் சுராபாஜனம் சூலம் பாஷ சுதர்ஷனேச்ச தததீம் ஹஸ்தை பிரவால பிரபாம் சேவே சௌரிப மர்தினே மெக மகாலட்சுமி சரோஜஸ்திதாம். அதாவது அக்ஷமாலை, பரசு, கதை, பானம், குலிஷம், தாமரைப்பூ, வில், குண்டிகை, தண்டம், சக்தி, வாள், சர்மம், சங்கம், மணி, மதுபாத்திரம், சூலம், பாசம், சக்கரம் இவற்றை இந்த ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவளும் கமல ஆசனத்தில் வீற்றிருப்பவளுமான பிரசன்னமான முகத்தினளும் மகிஷாசுரனை வதைத்தவளுமாகிய மகாலட்சுமியை நான் நமஸ்கரிக்கிறேன், சேவிக்கிறேன் என்பது இதன் பொருள். இன்று சொல்ல வேண்டிய லட்சுமி மந்திரம். யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. லக்ஷ்மி லஜ்ஜே மகாவித்யே ஸ்ரத்தே புஷ்டி ஸ்வதே த்ருவே மகாராத்ரி மகாவித்யே நாராயணி நமோஸ்துதே மகாதேவியை ச வித்மகி விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். தாமரை மலரிலே சர்வாபரண பூஷிதையாக 18 திருக்கரங்களோடு சர்வாயுதங்கள் ஏந்தி கொடூரனாம் அகிஷனை சம்ஹாரம் செய்து தேவர்களையும் சகல லோகத்தையும் காத்த மகாலட்சுமி தாயே, உன்னை சரணடைகிறேன். எங்கள் இல்லத்தில் நீ நித்தியவாசம் செய்து சகல செல்வங்களையும் தர வேண்டுகிறோம் அம்மா. இதையும் சொல்லலாம். தேவி கூஷ்மாண்டா தியான ஸ்லோகம். சுரா சம்பூர்ண கலசம் ருதிராப்ளுதமேவச்ச ததானா கஸ்த பத்மாபியாம் கூஷ்மாண்டா சுபதாஸ்து மே. சுரா சம்பூர்ண கலசம் ருதிராப்ளுதமேவச்ச ததானா ஹஸ்த பத்மாபியாம் கூஷ்மாண்டா சுபதாஸ்து மே. இந்த அம்பாளை வழிபட தாரித்ரியங்கள் ஒழியும். தரித்திரம் ஒழிந்தால் அங்கு மகாலட்சுமி வாசம் செய்வாள். மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றால் அங்கு தேஜஸ் உண்டாகும். வழக்கத்தில் கூட மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்வார்கள் இல்லையா? மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வைப்பட்டால் நம்மிடம் உள்ள அனைத்து கஷ்டங்கள் தீமைகள் எல்லாம் விலகி தேஜஸ் வரும். அழகை தரக்கூடியவள், சகல சம்பத்துகளை கொடுக்கக்கூடியவள். கூஷ்மாண்டா தேவியை வழிபட கடன் கஷ்டம் அனைத்தும் விலகும். குபேர் சம்பத்துக்கள் பெருகும். இன்று சொல்ல வேண்டிய கூஷ்மாண்டா தேவிக்குரிய நவநாயகி நற்றமிழ் மாலை. காரிருள் சூழ்ந்த அண்டத்துள்ளிருந்து பேரருள் கொண்ட திருமகளே, அண்டத்தை பிளந்து பிண்டத்தை அழித்து உலகினை படைத்திட்ட பரம்பொருளே, பொன்னிற மேனியில் துலங்கிடும் முகவருள் கொண்டனை காக்கும் தூயவளே, அண்ட சராச்சரம் அனைத்துக்கும் காரணியாகிய கோலமம் துர்க்கையளே, கூஷ்மாண்டா எனும் பெயரினை கொண்டு சிம்மத்தின் மீது அமர்பவளே, வில்லும் அம்பும் கதையும் சக்கரமும் 4 கைகளினில் கொண்டவளே, கமலமும் மாலையும் கமண்டலமும் கொண்டு அமிர்த கலசம் கொள்ளும் அஷ்டபுஜளே, நவநாயகியரில் 4ஆம் நாளின்று கூஷ்மாண்டாவின் தாழ் பணிந்தேன், நவநாயகியரில் 4ஆம் நாளின்று கூஷ்மாண்டாவின் தாழ் பணிந்தேன். இன்று சொல்ல வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல். வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வெல்லும்படி அன்று வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. 16 பேர்களையும் தரக்கூடிய அனைத்து லட்சுமிகளையும் போட்டி சொல்லும் அற்புதமான மகாலட்சுமி ஸ்துதி சொல்லலாம்.
श्री महालक्ष्मी स्तुतिः। आदिलक्ष्मी नमस्तेस्तु परब्रह्मस्वरूपिणी यशो देहि धनं देहि सर्वकामांश देहि मे। सन्तानलक्ष्मी नमस्तेस्तु पुत्रपौत्रप्रदायिने पुत्रान् देहि धनं देहि सर्वकामांश देहि मे। विद्यालक्ष्मी नमस्तेस्तु ब्रह्मविद्यास्वरूपिणे विद्यां देहि कलां देहि सर्वकामांश देहि मे। धनलक्ष्मी नमस्तेस्तु सर्वदारिद्र्यनाशिने धनं देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे। धान्यलक्ष्मी नमस्तेस्तु सर्वाभरणभूषिते धान्यं देहि धनं देहि सर्वकामांश देहि मे। मेधालक्ष्मी नमस्तेस्तु कलिकल्मषनाशिने प्रज्ञां देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे। गजलक्ष्मी नमस्तेस्तु सर्वदेवस्वरूपिणी अश्वांश गोकुलं देहि सर्वकामांश देहि मे। धीरलक्ष्मी नमस्तेस्तु पराशक्तिस्वरूपिणी वीर्यं देहि बलं देहि सर्वकामांश देहि मे। जयलक्ष्मी नमस्तेस्तु सर्वकार्यजयप्रदे जयं देहि शुभं देहि सर्वकामांश देहि मे। भाग्यलक्ष्मी नमस्तेस्तु सौमङ्गल्यविवर्धिनी भाग्यं देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे। कीर्तिलक्ष्मी नमस्तेस्तु विष्णुवक्षस्थलस्थिते कीर्तिं देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे। आरोग्यलक्ष्मी नमस्तेस्तु सर्वरोगनिवारणी आयुर्देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे। सिद्धलक्ष्मी नमस्तेस्तु सर्वसिद्धिप्रदायिनी सिद्धिं देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे। सौन्दर्यलक्ष्मी नमस्तेस्तु सर्वालङ्कारशोभिते रूपं देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे। साम्राज्यलक्ष्मी नमस्तेस्तु भुक्तिमुक्तिप्रदायिनी मोक्षं देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे। मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशि माङ्गल्यं देहि मे सदा। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते। शुभं भवतु कल्याणी आयुरारोग्यसम्पदां मम शत्रुविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते। दीपज्योति नमस्तेस्तु दीपज्योतिर्नमोऽस्तुते। इति श्री महालक्ष्मी स्तुति சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமः. தேவி மகாத்மியத்தின் 11வது அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த 24 ஸ்லோகங்கள் ஸ்ரீ நாராயணி ஸ்துதி என்று அழைக்கப்படுகிறது. அது இந்த நன்னாளில் சொல்ல பன்மடங்கு பலன். ஸ்ரீ நாராயணி ஸ்துதி. देवी प्रपन्नार्तिहरे प्रसीद प्रसीद मातर्जगतोऽखिलस्य प्रसीद विश्वेश्वरि पाहि विश्वं त्वमीश्वरि देवि चराचरस्य आधारभूता जगतस्त्वमेका महीस्वरूपेण यतस्थितासि अपां स्वरूपा स्थितया त्वयैतदाप्यायते कृत्स्नमलङ्घ्य वीर्ये त्वं वैष्णवी शक्तिरनन्तवीर्या विश्वस्य बीजं परमासि माया सम्मोहितं देवि समस्तमेतत् त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिहेतुः विद्या समस्तास्तव देवि भेदाः स्त्रियः समस्ता सकला जगत्सु त्वयैकया पूरितमम्बयैतत् का ते स्तुतिस्तव्यपरा परोक्तिः सर्वभूता यदा देवी भुक्तिमुक्तिप्रदायिनी त्वं स्तुता स्तुतयेका वा भवन्तु परमोक्तयः सर्वस्य बुद्धिरूपेण जनस्य हृदि संस्थिते स्वर्गापवर्गदे देवी नारायणि नमोऽस्तुते कलाकाष्ठादिरूपेण परिणामप्रदायिने विश्वस्योपरतौ शक्ते नारायणि नमोऽस्तुते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते हंसयुक्तविमानस्ते ब्रह्माणि रूपधारिणि
कौशाम्बक्षरिके देवी नारायणि नमोऽस्तुते त्रिशूलचन्द्राहिधरे महावृषभवाहिनी माहेश्वरी स्वरूपेण नारायणि नमोऽस्तुते मयूरकुक्कुटवृते महाशक्तिधरे नगे कौमारी रूपसंस्थाने नारायणि नमोऽस्तुते शङ्खचक्रगदाशार्ङ्गगृहीतपरमायुधे प्रसीद वैष्णवी रूपे नारायणि नमोऽस्तुते गृहीतोग्रमहाचक्रे दंश्रोद्धृतवसुन्दरे वराहरूपिणि शिवे नारायणि नमोऽस्तुते नृसिंहरूपेणोग्रेण हन्तुं दैत्यान् कृतोद्यमे त्रैलोक्यत्राणसहिते नारायणि नमोऽस्तुते किरीटिनि महावज्रे सहस्रनयनोज्ज्वले वृत्रप्राणहरे चैन्द्री नारायणि नमोऽस्तुते शिवदूतिस्वरूपेण हतदैत्यमहाबले घोररूपे महारावे नारायणि नमोऽस्तुते दंष्ट्राकरालवदने शिरोमालाविभूषणे चामुण्डे मुण्डमतने नारायणि नमोऽस्तुते लक्ष्मीलज्जे महाविद्ये श्रद्धे पुष्टिस्वदे ध्रुवे महारात्रि महामाये नारायणि नमोऽस्तुते मेधे सरस्वति वरे भूतिभाब्रवीतामसि नियते त्वं प्रसीदेशे नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तुते एतत्ते वदनं सौम्यं लोचनत्रयभूषितं पातु नः सर्वभूतेभ्यः कात्यायनि नमोऽस्तुते ज्वालाकराळमत्युग्रम् अशेषासुरसूदनं त्रिशूलं पातु नो भीते भद्रकाळि नमोऽस्तुते इति श्रीनारायणे स्तुति सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः।